இதுதான் நம்ம மொட்டை மாடி. அவ்வளவு தூரம் போவோம். இது எவ்வளவு நல்லா பாத்துக்கோங்க. பாவக்காய் தான். ஆமா, என்ன கேரட் மாதிரி சாப்பிட்டுக்கிற? அவ்வளவு சூப்பரா இருக்கு. கசப்பே தெரியல. இந்த இயர் நான் தான் இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். எக்ஸாட்டிக் சாப்பிடுவா. சீரியஸ்லி இவ்வளவு இனிப்பா நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல ரோஜு. சார் இது நீங்க வர முன்னாடி ஸ்ப்ரே எதுவும் பண்ணல, நீங்க பயப்படாதீங்க சார். இனிப்பு அப்படி இனிப்பா பாருங்க. இது மாதிரி எடுத்தா அப்படியே வரும். சைனால பாத்துறீங்களா ரீல்ஸ்ல? ஓ இதுதானா அது? அந்த ஸ்கூப் மாதிரி எடுப்பாங்க. சாப்பிட்டு பாருங்க. சைனால நிறைய ஃபுட் பிளாக் எல்லாம் நான் பாப்பேன். அதுல இந்த மாதிரி இலைய பிச்சு போடுவாங்க. என்னதுடா இதுக்குள்ள என்ன இருக்கு இதை பிச்சு போடுறாங்கன்னா இது அவங்க ஊர் பெப்பர். ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்னடா காலையில் மங்களகரமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ ரொம்ப ஹாப்பி நியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக கழிச்சு அக்செப்ட் பண்ணிட்டாரு வீட்டுக்கு செடிகள் வாங்குறதுக்குங்க. ஆமா, நான் தான் கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் இவங்க டைம் கிடைச்சது. ஸோ அதனால நீ இப்பயே ட்ரெஸ்ஸை மாத்திர வேண்டாம், நம்ம டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாரு நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம மொட்டை மாடியை காமிப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த மொட்டை மாடியை எப்படி நம்ம பிளான் பண்ணி டெக்கரேஷன் பண்ண போறோம். ஒரு வீடுனாலே செடிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் நாங்கள் இன்னைக்கு பார்த்து சூப்பரான செடி கடைக்கு போய் செடிகள், பழங்கள், காய்கறிகள், மரங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மொட்டை மாடியை காமிச்சிடுறேன். எவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதுதான் நம்ம மொட்டை மாடி. அவ்வளோ தூரம் போவோம். நல்ல கலரில் கோட்டிங் கொடுத்துருக்கோம். டைல்ஸ் இதுக்கு போட வேணான்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. கோட்டிங் கொடு, வெதர் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா உள்ள வெயில் இறங்காதுன்னு. உண்மையா சொல்றேன், அவ்வளோ வெயில் அடிக்குது. இப்போ கூட எனக்கு சுடவே இல்லை. அதுல தான் நிக்கிற வெள்ளை கலர் அந்த வெதர் கோட்டிங்ல தான் 4-5 கோட்டிங்க போட்டு கொடுத்தாச்சு. ஸோ இதுல தான் அழகா நம்ம ஃபுல்லா வளைச்சி செடிகள், மரங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வைக்க போறோம். ஸோ டக்குன்னு டைமை வேஸ்ட் பண்ணாமல் போய் செடி கடைக்கு போய் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கும் செடிகள் தேவைன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நான் இன்னைக்கு கேதர் பண்ண போகிறேன். ஏன்னா செடி, காய்கறிகள், கொடிகள் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நம்ம போய் அங்கே பார்த்து வாங்கலாம். வாங்க. இவ்வளோ குளிர் சூப்பராக பச்சை பசேந்து இருக்குது. இங்கேயே இருந்துடலாம் போல இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்களோட காய்கறிகள், பழங்கள், ஃப்ரூட்ஸு எல்லாமே இங்கே தான் வாங்குவோம். இது நிறைய எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு ஆடே கிடையாது. இங்கே வாங்கின செடிகள்லாம் எங்கள் வீட்டில் இன்னும் அப்படியே பூத்து குலுங்குது. சீசனுக்கு காய்க்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் எல்லா நாளுமே காய்க்கிற மாதிரி. ஏன்னா நம்ம ஒரு சீசனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். மாங்கானா இந்த சீசனுக்காக வெயிட் பண்ணணும். அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இங்கே எல்லாமே எப்படின்னா ரெகுலராக காய்க்கிற மாதிரி செடிஸ் நிறைய இருக்கு. பாலாஜி லெமன் கேள்விப்பட்டிருக்கியா? பாலாஜி லெமன் இருக்கு, முருகன் லெமன் இருக்கு, அம்மன் லெமன், அந்த மாதிரி நிறைய நிறைய பேர் நமக்கு சீரியஸா தெரியாது இவ்வளவு விஷயங்கள் இருக்கா. இவ்வளவு நீ கூட்டு வந்தா எப்பொழுதும் பெஸ்டா தானே கூட்டு வருவ. வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கீங்களா? ஆமா, சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வீடியோ எடுத்தீங்க இல்லையா? அப்போ நாங்க வீடு கட்டின அப்புறம் வீட்டுக்கு செடி எல்லாம் வாங்கணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சார் கிட்ட தான் நாங்க செடி வாங்கிட்டு போனோம். ஓப்பனா சொல்றேன், நான் காட்டுற அந்த செடியை வேற 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம். இன்னும் அப்படியே இருக்கு. 3 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. ஆனா செடி எல்லாம் அப்படியே இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். நிறைய கார்டன்ல எல்லாம் செடி வாங்குவோம்ல, ஆனா வீட்டுக்கு 3 நாள்லயே கருகி போயிடும். அங்க மட்டும் நல்லா பூத்து குலுங்கும். அது மாதிரி இல்லாம அதனாலதான் திருப்பி சார் கிட்டயே வந்துட்டேன். சார் ரொம்ப ஃபேமஸ். அங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டைம்ஸ் ஆஃப் இந்தியால எல்லாம் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சூப்பரா இது எல்லாத்தையும் அழகா பராமரிச்சு வைக்கிறதே பெரிய விஷயம். ஆளா இருந்து சிரமம் கிடையாது. கரெக்ட். இந்த மாம்பழம் ஏதோ சொல்லிட்டு இது ஜப்பான்ல 2.25 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு மியாசாகிங்கிற வெரைட்டி. மியாசாகி ஏன்னா அங்க மாமரமே வளராது. இப்ப நம்ம ஊர் தான் மாமரத்துக்கு ஏத்த ஊரு. இந்தியா உலகத்திலே பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஒரு வெப்பமண்டல பகுதி. அது நல்லா வளரும். இது அங்க ஒரு குழந்தைய பராமரிச்சு மாதிரி பராமரிக்கிறாங்க. ஆனா நல்ல விலைக்கு அவங்க விக்கிறாங்க. ஆமா, நமக்கு நல்ல விலைக்கு விற்கும். அவ்வளவு ரேட்டு விக்கலன்னா நமக்கு நல்ல விலை விற்கும். இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. ஆமா, பெரிய காயா காய்க்கும். இதுவும் மியாசாகி தான். இன்னும் கலர் வரல. இப்பதான் அந்த பாருங்க, இது ஃபுல்லா ரெட்டிஷ் ஆகும். அந்த போட்டோல தெரியுது இல்லையா? அதே மாதிரி ரெட்டிஷா வரும். இன்னும் 1 மந்த் ஆகும் இது மெச்சூரிட்டி ஆகுறது. ஆமா, இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நாசிக் பசந்த். இது ஒரு நார்த் இந்தியன் வெரைட்டி. நம்ம இமாம் பசந்த் சொல்றோம் இல்லையா? டேஸ்ட் இருக்கும்.
அதே மாதிரி இருக்கும். ஆனா சைஸ் வந்து நம்ம இமாமஸ் பெருசா வரும், இது கொஞ்சம் சின்னதா வரும். இதெல்லாம் மொட்டை மாடியில வைக்கலாமா? அது மொட்டை மாடியில வைக்கலாங்கிறத சொன்னா நம்ப மாட்டாங்க. நம்ம பொதுவாவே மனிதனாலே நம்பிக்கை சந்தேகம் எல்லாமே ஒரு உடனே பிறந்தது. ஆனா பராமரிக்கணும், பராமரிக்கிறது முக்கியம். ஒரு தாய்லாந்து வெரைட்டி நல்ல வெயிட்டா இருக்கு. கலர் வரல, இவ்வளவு வெயிட்டா இருக்கு. நானே கண்ணு வச்சிட்டேன். நாங்களும் இது மாதிரி மாடியில வந்து மாம்பழம் வைக்கலாம்னு இருக்கோம். இந்த ஒரு பழம் எடுத்து போட்டாலே ஒருத்தருக்கு ஜூஸ் போதுமான ஜூஸ் கிடைக்கும். ஒரு ஆளுக்கு ஜூஸ் போதும். ஒரு குட்டி இது. ஓ சூப்பர். இது சூப்பர் வெரைட்டி. ஒரு நல்ல வெரைட்டி வரும். நாம்டோக் நாயின்னு சொல்லி நாயினி பழம். இது வந்து பழம் அப்படி நம்ம பிச்சு சாப்பிடலாம் கையாலே. ஆமா, அந்த குட்டியா yellow கலர்ல இருக்குமே, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சாப்பிடும்போது. ஆமா, நல்லா இருக்கும். புளிப்பு இனிப்பு சேர்ந்து இருக்கும். நான் சாப்பிட்டுருக்கேன் ஒரு வாட்டி. இப்போ நான் இருக்கிறது குடுவாஞ்சேரி தைலாவரத்தில் ஜிஎஸ்டி ரோட்லேயே இருக்கிற கிரீன்லேண்ட் நர்சரி. இது ஆப்போசிட்ல ஜோகோ பில்டிங் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிராக்கிள் ஃப்ரூட்னா இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு புளிப்பான எந்த பழத்தை சாப்பிட்டாலும் உங்களுக்கு இனிக்கும். ஆமா, இது வந்து அதான் நம்ம நாக்குல அதை சாப்பிட்டோம்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதான் அதிசய பழம் இந்த வெரைட்டி. இது உங்களுக்கு பழம் தனியா வச்சிருக்கிறேன், தரேன். அதை சாப்பிட்டு நீங்க செக் பண்ணுங்க. எனக்கு போன வாட்டி வந்தாலே நிறைய பழம் தந்தாரு சார். இங்க இருந்தே வாசனை நல்லா இருக்கு சார். முறையா எக்ஸோட்டிக்கான ஒரு வெரைட்டி. நீங்க வீட்டுல ஒரு 2 செடி இருந்தனா அந்த வீடே வாசனை வரும். கெஸ்ட் எல்லாம் வந்து உங்க வீடே மணக்குது அப்படின்னா இது ஒண்ணு வாங்குறோம். சில வீடுகள்ல அந்த ரங்கூலி கிரீப்பர் வந்து சென்னையில ஒரு வீட்டுல நான் தெருல போகும்போது போகும்போதே ரோடே வாசனை. செயற்கை மணமூட்டிகளை பயன்படுத்துற இயற்கை மணமூட்டிகளை பயன்படுத்துறோம். இத பிச்சி டீ வைப்பாங்கல்ல, அதுல எல்லாம் போடுவாங்க சார். என்னது சார்? ரோஸ்மேரியா? நிறைய மருத்துவ குணம் உள்ளது. ஆமா, நம்ம உடம்புக்கு நல்லது. சாப்பிடுறதுனால நல்லது. ஓகே ஓகே. அதுவும் நம்ம ஒண்ணு வாங்குறோம். இது வந்து நம்ம திராட்சை பட்டன் ரோஸ், அது மாதிரி ரோஸும் நம்ம வாங்கணும். இதெல்லாம் நம்ம வீடு வாசல் இருக்கு பாத்தியா, அதுல வந்து அழகா இது பண்ணலாம். கிட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட எக்ஸாட்டிக் வெரைட்டி, அதாவது நம்ம நாட்டுல அழிஞ்சிட்டு வரக்கூடிய வெரைட்டி. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துனா ஒரு சக்கரை குட்டின்னு ஒரு வெரைட்டி வந்து சக்கரை குட்டி, சுகர் பேபின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் இருக்கும் சைஸ். உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லாமே வச்சிருக்கிறேன். அது செடிகளா நாங்க வளர்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி அதே மாதிரி வெள்ளரி மாங்காய், அது மாதிரி செங்கு இருக்குன்னு சொல்லி கேரளா வெரைட்டி. இதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது. நல்ல வெரைட்டி. அதாவது நல்ல பொருட்கள் அழியக்கூடாதுல்ல. ஆமா, கண்டிப்பா சார். நல்லா இல்லன்னா பரவாயில்ல, அது எப்படியும் போட்டு விட்டுறலாம். அதுக்காக அதையும் முன்னெடுத்து போறோம். அதே டைம்ல வெளிநாட்டு நல்ல பொருட்களா இருக்கிறது நம்ம மக்கள் நிறைய விரும்புறாங்க. மாடியில ஈஸியான செடிகள் தான் நம்ம பராமரிக்க முடியும். அதுதான். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே பல வேலைகள் இருக்கும். அது போக இருக்கிற டைம்ல தான் நம்ம பண்ண போறோம். நம்ம விவசாயமா பண்ணல. அப்படிங்கும்போது ஈஸியா மரம். ஆமா, நாங்களே அதுக்குள்ள ஃபுல் செட்டப்பும் பண்றோம். இல்ல, அது என்னன்னா நீங்க நம்ம ஃபர்ஸ்டே பேசுற மாதிரி தெரியல. ஆக்சுவலா லாஸ்ட் நீங்க 3 இயர்ஸ் முன்னாடி வரும்போதே சொன்னீங்க நாங்க வீடு கட்ட போறோம், இடம் வாங்கியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். வீடு கட்ட போறோம், வீடு கட்டின உடனே நீங்க தான் வச்சு தரணும். அன்னைக்கே அதை முடிவு பண்ணிட்டோம். அன்னைக்கே எங்க அம்மா எல்லாம் வந்த போது நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பொறிச்சு எங்க டேஸ்ட் ஊட்டி, ஐயோ இந்த மாதிரி நம்மளும் பண்ணணும். டர்க்கி ப்ரோனத்தி இது வந்து நம்ம பூனை ஆத்தி அதிகமா சாப்பிட்டுருப்போம். நம்ம கடையெல்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிடுறோம் பூனை ஆத்தி. அதே மாதிரி தான் இது ஒரு வேலை. யூஸ் பண்ண மாட்டோம்ல சார்? பண்ணலாம், ஜூஸ் மட்டும். நீங்க சுகர் போட்டு சாப்பிடலாம், இல்ல சால்ட் போட்டு சாப்பிடலாம், சோடா ஊத்தி அந்த மாதிரி எந்த ரூபத்துல வேணாலும் சாப்பிடலாம். இது இந்த சமையல் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்பதான் வந்திருக்கு. நான் இன்னும் பழங்களை சாப்பிடல, அதையும் சொல்லிடுறேன். நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம காய கூட்டலாம் சாப்பிடலாம். ஆத்தி இருட்டுல பூனை இருந்தா அது கண்ணு எப்படி விழும். ஓ, அது மாதிரி இருக்கு. இத வந்து சாப்பிடலாமா? ஆமா, சாப்பிடலாம். விதை இருக்கும், அதை விதையை துப்பிடுங்க. நல்லா மொஸ்மொஸ்ன்னு இருக்கு. ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. நல்ல மனம், விரியும் போது நல்ல மனம் இருக்கும். வாட்டர் ஆப்பிள். நான் ஒன்னு எடுத்துக்கவா சார்? ஐயோ, கீழே விழுந்துச்சு. சரி, இன்னொன்னு எடுத்துட்டேன். நல்லா இருக்கும். இல்ல, வர்றவங்களுக்கு எனக்கும் கூட ஏதாவது கொடுத்தாதான் ஒரு சந்தோஷம். நல்லா இருக்கும். நம்ம அழிஞ்சிட்டு வரக்கூடிய ரகங்கள், சில ரகங்களை வந்து பூங்கதிரைன்னு எங்கிட்ட ஒரு வாழை இருக்கு. அது வந்து ஒரு வாழைன்னா உங்களுக்கு பூ வந்து கடைசியில வந்து கட் ஆயிடும் இல்லையா, ஃபுல்லா காய் வராது. நான் சொல்லக்கூடிய ரகத்துல ஃபுல்லாவே பழம் வரும், காய் வரும். அந்த மாதிரி வெரைட்டி அதெல்லாம் வந்து நம்ம அழிய விடக்கூடாது. ஏன்னா நாட்டுக்கு நல்லது. அந்த மாதிரி பழங்கள் இருக்கும்போது நிறைய பேருக்கு பசி பட்னியை வந்து அது போக்கும். ஏன்னா ஒரு பசிய சாப்பாடுங்கிறது முக்கியம் இல்லையா. அப்படிங்கும்போது அந்த மாதிரி ரகங்கள் நம்ம அழியாம பாக்கணுங்கிறதுக்கு அந்த ரகங்களே நம்ம அப்படி பண்ணிட்டே இருக்கோம். ஓ, சூப்பர் சார். இதான் ரோஸ்வுட். பாத்துக்கோங்க மக்களே, பனானா சப்போட்டா பாருங்க எவ்வளவு நீளமா இருக்கு, நீளமா இருக்கு, அழகா இருக்கு. ஆமா, அமேசான் காட்டுக்குள்ள இருக்கு, எல்லாமே இருக்குது. ரொம்ப அரிய வகைகளா. தைவான் கொய்யா நல்ல பெருசா வரும், கடைகள்ல பாத்துருப்பீங்க. பெருசா வா, இது அழகா.
ரொம்ப அழகா. இது வந்து நல்லா கொஞ்சம் நம்ம தொட்டில வச்சாலும் எதுல வச்சாலுமே கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் செடியை. இதுக்குள்ள டெக்னிக் நல்ல பழம் பெருசா வரும். ரெட் கலர்ல வந்திருக்கு. சூப்பரா கியூட்டா வந்திருக்கு. மஞ்சள் பழம் தான் பாத்திருப்பீங்க நீங்க. இது சொல்ல சிவப்பா இருக்கும். ஓ, அது நல்லா ஒரு சாப்பிடும்போது கேரட்டோட டேஸ்ட்ல கரக்கர நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். மைசூர் மல்லின்னு சொல்லுவாங்க மேடம். மைசூர் மல்லியா? அந்த நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் மைசூர் மல்லி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது வந்து செம்பருத்தி வெரைட்டி. புரோட்டன்ஸ் மாதிரி பூவும் வரும். நாட்டு செம்பருத்தி மாதிரி பூ வரும். டெய்லி ஒன்னு சுப்பிச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் புளிப்பு தன்மையோட இருக்கும். சாப்பிட்டா நல்லதா? ஆமா, இன்சுலின் கொஞ்சம் சுரக்கங்கிற மாதிரி சொல்றாங்க நாட்டு மருத்துவத்துல. ஓ, இந்த இலையில ஆமா குட்டையா இருக்கும். பூ சின்னதா இருக்கும். பன்னீர் புஷ்பம் இது. இந்த செடி அவுரி. ஆமா, டை அடிக்கிறது பயன்படுத்துறாங்க இல்லையா, அந்த அவுரி செடி. அவுரி செடி ஒரு மூலிகை செடி தான். நம்ம அந்த நிறம் உருவாக்குறதுக்காக இதை பயன்படுத்துறாங்க. சின்னதுலயே வந்து சூப்பரா காத்து. ஆமா, குழந்தைங்களுக்கு பாக்குறதுக்கும் மெடிசின் வேல்யூக்காகவும் கேட்பாங்க. கோட்டாச்சிரிங்கி. ஆமா, இந்த செடி பாத்தீங்கன்னா நாங்க தொட்டில தான் வச்சிருக்கோம். ஒரு பாட், பிளாஸ்டிக் ஃபைபர் பாட்ல தான் வச்சிருக்கோம் இது. ஆமா, ஆனா எவ்வளவு காய் காத்திருப்பாருங்களா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 காய்க்கு மேல இருக்கு. ஆமா. வாவ், என்னது இது? ஸ்ட்ராபெரி கொய்யா. ஸ்ட்ராபெரி கொய்யா எவ்வளவு குட்டியா இருக்கு. ஆமா, நல்லா ஆலம்பழம் மாதிரி ஒரு சின்ன கலர்ல இருக்கும். வாவ், இந்த இயர் நான் தான் இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். எக்ஸாட்டிக் சாப்பிடுவா. சீரியஸ்லி இவ்வளவு இனிப்பா நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல ரோஜு. வாவ், அழகா இருக்கு பாத்தீங்களா? ஜப்பான் கொய்யா. ஜப்பான் கொய்யா இலை பெருசா இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாவ், அது இதெல்லாம் மார்க்கெட்ல இன்னும் வரல. இந்த பழங்கள் மார்க்கெட்ல இந்த பழங்கள் இன்னும் வரல. இன்னும் ரெட் கலர் சீதாப்பழம். இது வந்து தாய் கிங் சப்போட்டா. அதாவது தாய்லாந்து வெரைட்டி கிங் சப்போட்டா. பெருசா வரும். 400 கிராம் 500 கிராம் ஒரு பழம் வெயிட் வரும். இது நேச்சுரலா வர்றது. அதாவது நம்ம குழந்தைங்க பிறகுது இல்ல, கருவுறுதல் டைம்ல வந்து நடைபெற மாற்றத்தினால வந்து ஒரே காயில 5 பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலுக்கு பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் இவங்க கிட்ட இருந்து செடிகள் போயிட்டு இருக்கு. ரியா பிச்சி போட்டுருவா. இதெல்லாம் வச்சா பிச்சி கடாசிடுவா. இதெல்லாம் அழகா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு, கியூட்டா. அகோனிமா இத நம்ம வாங்குறோம். நான் மொட்டை மாடியில வருமான்னு கேட்டேன். ஏமா நீ வருமா வாமா கூட்டு போறேன்னு அவர் மொட்டை மாடிக்கே கூட்டு வந்துட்டாரு. வருமான்னு கேட்டீங்களா? பாருங்க, இங்க பாருங்க, நீட்டா காச்சு. ஆமா, இது வந்து தாய்லாந்து வெரைட்டி. எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. 1 கிலோ சூப்பர். இது பலாப்பழம் நம்ம ஏற்கனவே கீழே பார்த்தாலே. ஆமா, ஓ, காய்ச்ச செடி. இங்க பாரு, அவர் சொன்ன சப்போட்டா உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. பழுத்திருச்சு விதைக்காக விட்டுருக்காங்க. மொட்டை மாடியில காய்ச்ச செந்தூரா லியா சாகி. இன்னொரு வெரைட்டி ரெயின் ஃபாரஸ்ட் பிளம். ஈஸியா காய்க்கும் மாடியில. ரொம்ப பராமரிப்பு. எப்படி சார்? இனிப்பா இருக்கும். திராட்சை பழம் மாதிரி சூப்பரா பிளம் மாதிரி இருக்கும். ஓ, பாருங்க, அனில் சாப்பிட்டிருக்காரு. ஜம்புக்காய அனில் சாப்பிட்டிருக்காரு. தெரியாம சொல்லிட்டப்பா இந்த பொண்ணுட்ட அப்படின்னு. சார், அது தானாவே விழுந்துச்சுதான். சார், இது நீங்க வர முன்னாடி ஸ்ப்ரே எதுவும் பண்ணல, நீங்க பயப்படாதீங்க சார். இனிப்பா அப்படி நல்ல இனிப்பா இருக்கும். இத சொன்னா புரிய மாட்டாங்க, சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும். சாத்துக்குடி பாரி ஒண்ணுங்கிற சாத்துக்குடி கொத்து கொத்தா காய்க்கும். ஒரு பழம் செடி இருந்தாலே போதும், வீட்டுக்கு தேவையான மொட்டை மாடியிலே நம்ம வச்சுக்கலாம். எவ்வளவு வெயிட்டா இருக்கு பம்பளிமா. ஆமா, பிங்க் கலர்ல நல்லா இருக்கும், உள்ள இருக்கும். அதாவது நல்ல மெடிசின் வேல்யூ உள்ளது அது. இந்த மாதிரி அதாவது மாடி தோட்டம் புதுசா வீடு கட்டுறாங்கன்னா நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க. ஆமா, ஆனா வந்து மாடியில நம்ம செடி வளர்க்கணும்னா இதே மாதிரி பண்ணலாம். இப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒரு 1.5 அடி அகலத்துக்கு ஒரு தொட்டி மாதிரி நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோம்னா காங்கிரீட் போட்டு. ஓ, இது கரெக்டா. ஆமா, கீழே வந்து பைப் கொடுத்துரும். இந்த பில்டிங் எந்த பாதிப்பும் வராது. இது மாதிரி கட்டி வச்சா எந்த பாதிப்பும். அதாவது இந்த பாருங்க, இந்த இதுல ஒரு ட்ரெயின் செல்னு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம். இது வச்சு அதுக்கு மேல கிளாத் போட்டு தண்ணி ஃபில்டர் ஆயிடும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து விதைகள் கூட இருக்கு, நிறைய விதைகள்லாம் இருக்கு. பாட்டும் அழகா வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான அழகழகான இது பேர் கியூட்டா இருக்கு. இந்த மாதிரி இண்டோர்ல அழகா வச்சுக்கலாம் இந்த பாட்ஸ் எல்லாம். சோ இது மாதிரி இங்கே வந்து நம்ம அழகா எடுத்து வச்சுக்கலாம்.
பியூட்டிஃபுல்லா இருக்குது. இதெல்லாம் வீட்டுக்கு வாசல்ல லாக் போட்டு மாட்டி வைக்கிற மாதிரி. டேஸ்ட் மாறும். வேற சடார் பே செரி இத சாப்பிடுறேன். ஃபிளேவர் வித்தியாசம் இருக்கும். அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல ஒரு நூல் வித்தியாசம்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா மாம்பழமே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஹேங் ஜக்ராபாத்ங்கிற ஒரு வெரைட்டி மேடம். இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிற மாதிரி. இதுல நார்த்தன்மையே இருக்காது. நார்த்தன்மை இருக்காது. நார்த்தன்மைனா நமக்கு ஒரு அல்வா மாதிரி இருக்கும். நீங்க சைனாவுடைய இதெல்லாம் வந்து பழம் நம்ம மரத்துல இருந்து பறிச்சு 10 நாள் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். பாருங்க, இது மாதிரி எடுத்தா அப்படியே வரும். சைனாவுல பாத்துறீங்களா ரீல்ஸ்ல? ஓ இதுதானா அது? அந்த ஸ்கூப் மாதிரி எடுப்பாங்க. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டாலும் இனிக்குமா? சாப்பிட்டு பாருங்க. நானே சாப்பிட்டது இல்ல, சொன்னாங்க. நான் சாப்பிடல, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம நர்சரிக்கு. திருப்பதி அந்த ஏரியால ஆந்திரா வெரைட்டி. ஆந்திரா மாங்கா மேஜிக் ஃப்ரூட் இப்ப நான் சாப்பிடுறேன். சாப்பிட்டு செம புளிப்பான இத சாப்பிட போறேன். புளிப்புனா இது எவ்வளவு புளிப்புங்கிறது சொல்லுங்க. இத வச்சு ஒரு 6 பேருக்கு ஜூஸ். 6 பேருக்கு எங்க அம்மா போடுவாங்க. அப்படியா? 3-4 பேருக்கு போடலாம். இது இப்ப கட் பண்ணி தருவாரு, பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளவு ஜூஸ். இது புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு மாதிரி இருக்கும், ஆனா ஆரஞ்சு கிடையாது. ஆனா இப்ப நீங்க சாப்பிடும்போது எப்படி இருக்கு? இனிப்பா இருக்கா புளிப்பா இருக்கா சொல்லணும். ஓ இதுயா? ஆமா ஆமா. தேன் மாதிரி இருக்கு. தேன் மாதிரி இருக்கா? இல்ல. சோ இந்த மிராக்கிள் ஃப்ரூட் வந்து நம்ம கிரீன்லாண்ட்ல இருக்கு. கொத்து கொத்தா காய்ச்சி இருக்கு. இது ஒண்ணு சாப்பிட்டுட்டு எந்த ஃப்ரூட்ஸ் வேணா கொடுங்க. சார் சொன்னாரு வந்து பாவக்காய். இப்ப நான் சாப்பிடறேன் பாருங்க. இந்த ஆமா இந்த பாவக்காய் இது எவ்வளவு நல்லா பாத்துக்கோங்க. பாவக்காய் தான். ஆமா என்ன கேரட் மாதிரி சாப்பிட்டுக்கிற? அவ்வளவு சூப்பரா இருக்கு. கசப்பே தெரியல. சைனால நிறைய ஃபுட் பிளாக் எல்லாம் நான் பாப்பேன். அதுல இந்த மாதிரி இலைய பிச்சு போடுவாங்க. என்னதுடா இதுக்குள்ள என்ன இருக்கு இத பிச்சு போடுறாங்கன்னா, இது அவங்க ஊர் பெப்பர். நம்ம ஊர் பெப்பர் இப்படி நீட்டா இருக்கும். அவங்க ஊர் பெப்பர் பாருங்க, இது அப்படியே பிச்சு அந்த பெப்பரை வந்து அந்த சூப்லயோ எல்லாத்துலயும் போடுவாங்க. அந்த போட்டு தாளிப்பாங்க. சூப்பர் பிளேவர். இது பாருங்க, இந்த பழமா இருக்கு பாருங்க, செம்ம பிளேவரு. நம்ம கிரீன்லாண்ட்ல மட்டும்தான் இது கிடைக்குது. வாங்க, எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்க கிரீன்லாண்ட்ல இருக்கு. சைனா 3ங்கிற ஒரு வெரைட்டி இப்பதான் வந்திருக்கு. லேயரிங் செடி, விதை போட்டு வர்றது இல்ல. இதுல வந்து ஒட்டு பண்ண செடின்னு வைங்களா. இது வந்து நம்ம தோட்டத்துல பூவோட வந்தது வரும்போது காய்ச்சிருச்சு. பூவோட வந்தா கூட காய்க்கணுங்கிறது நம்ம கட்டாயம். கிளைமேட்ல காஞ்சி போயிடும். ஆனா 2 செடி ஒண்ணுல இன்னொரு செடி கூட இருக்கு. இது காய்ச்சி பழமும் ஆயிடுச்சு பாருங்க. ஆமா, அது பழுத்து கீழே விழுந்த பிறகுதான் நான் அதை சாப்பிடணுங்கிறதுக்காக போட்டு வச்சிருக்கேன். இப்போ நமக்கு இது வந்து காய்க்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா முழுசான ரிசல்ட் இல்ல. இது 50%. நான் இது வரைக்கும் இது வீடியோல எதுலையுமே சொல்லல. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னு கேட்டா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகுதான் நம்ம பேச முடியும். இப்ப கூட முழுசாத நம்பிக்கை இல்ல. ஒரு 50% நான் இதை ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஒரு நிழலான இடத்துல நிச்சயம் கூட நம்ம ஊர்ல வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. ரொம்ப நன்றி சார். சோ நீங்களும் வாங்க. கிரீன்லாண்ட் எங்க இருக்குன்னா நம்ம பொத்தேரி யோகா ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல மெயின் ரோட்ல இருக்கு. இப்ப நீங்க இந்த சைடு திருச்சி, மதுரை, திண்டுக்கல் இப்படி போறவங்களும், ஆமா கருப்பட்டி காஃபி தான் உங்களுக்கு ஸ்பாட். நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கறேன். உங்களுக்கு வாங்கணும்னா இந்த சைடு போறவங்களும் வாங்கிட்டு போலாம். இப்படி பெங்களூரு அந்த சைடு போறவங்களும் வாங்கிட்டு போலாம். ஏன்னா ஹைவேலயே இருக்கு. அதுதான் மெயின். எந்த சந்துக்குள்ளேயும் நீங்க போக தேவையில்ல. இந்த ஜிஎஸ்டிலயே இருக்குது. உங்களுக்கு ஈஸியா வாங்கிடலாம். சோ மீண்டும் வேற வீடியோல சந்திக்கிறேன். கைஸ், டேக் கேர், பை பை.